செயலையும் இறை நினைவுடன் செய்ய வேண்டும். ரிஷிகள் யுகம் யுகமாக தவம் செய்து அடைந்ததை கோபிகைகள் குடும்பம், வியாபாரம் போன்றவற்றின் நடுவில் நின்று கொண்டே எளிதில் அடைந்தார்கள். அவர்களது ஒவ்வொரு செயலிலும் பகவானின் நினைவு இருந்தது. பண்டிதர் ஒருவர் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் அவர் கோபம் உடையவராகவும் இருக்கக்கூடும். அவரது எழுத்துக்கள் அறிவார்ந்ததாகவும் முறையானதாகவும் ஆழமான கருத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் அது இனிமையாகவும் எளிமையாகவும் இல்லாமல் போகக்கூடும். ஆனால் அதே அறிவை ஒரு சத்குரு ஆனந்தமாக பகிர்ந்தளிக்கும் போது அது ஆழமானதாகவும் எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். அத்தகைய மகாத்மாக்களிடம் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தம் போன்றதாகும். அந்த வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் நம் வாழ்க்கை தெய்வீகமாகிறது. அக்கருத்துக்களை நாம் முறையாக உட்கொள்ளவில்லை என்றால் அது நம் மனமெனும் பாத்திரத்தை நாம் தலைகீழாக வைத்திருப்பதற்கு ஒப்பாகும். குரு தொடர்ந்து அமிர்தத்தை அதில் ஊற்றினாலும் அது வீணாகிவிடும். ஒரு சத்குருவானவர் வேத வாக்குகளை நன்கு அறிந்திருக்காவிட்டாலும் அவர் பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்றவர், பிரம்மமாகவே இருப்பவர். கருணையின் மிகுதியால் அம்மாவை போன்ற மகான்கள் சிக்கலான ஆன்மீக கருத்துக்களை மக்களுக்கு புரியும் வகையில் எளிய முறையில் எடுத்துரைக்கிறார்கள். அதற்கு காரணம் சிக்கலான வார்த்தைகளில் கடினமான ரீதியில் அவர்களால் வெளிப்படுத்த முடியாததால் அல்ல. இக்கலியுகத்தில் வேதங்களின் ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ள தேவையான அறிவு நுட்பம் நமக்கு இல்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்ததால்தான். நாம் தகுதியான பாத்திரம் இல்லை என்றாலும் அம்மாவின் அருள் நம்மை நோக்கி இடைவிடாமல் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அம்மா சொல்கிறார், ஒரு மகாத்மாவின் வாழ்க்கை அனைவரையும் அனைத்தையும் தழுவிச் செல்லும் குளிர்ந்த காற்றை போன்றது. இந்த நவீன யுகத்தில் அம்மா உலகிற்கு கொடுப்பது விலை மதிப்பற்றது, ஈடு இணையற்றது, வாக்கிற்கு அப்பாற்பட்டது. அது ஒரு அற்புதம் என்றால் மிகையல்ல. அதை பெறுபவர்களால் மட்டுமே அதன் மகிமையை புரிந்து கொள்ள முடியும். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ഗോപികളും ഭർത്താവും കുട്ടികളും ബിസിനസ്സും അതിൻ്റെ നടുക്ക് നിന്നാണ് ഭഗവാനെ സാക്ഷാത്കരിച്ചത്.
സിട്ടി കൂടി സിട്ടാവിനെ കാണാനുണ്ട്, പക്ഷെ സിട്ടാവ് കൂടി സിട്ടിയെ കാണും. ഇപ്പം രണ്ടും ഒരേപോലെ തന്നെ അവിടെ ധ്യാനവുമായി മാറിയത്. ஞானம், வைராகியம், அதேபோல தியாகம் மற்றும் தவம் ஆகியவற்றின் செய்தியாகும் சிவராத்திரி நமக்கு அளிப்பது. ஆனால் விழித்திருப்பது மட்டுமல்ல, சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றில் உணர்வை எழுப்புவது என்ற தத்துவமும் அதில் அடங்கியுள்ளது. அதுதான் சரியான சிவராத்திரி. தையல்காரர்கள் ஊசியையும் நூலையும் கோர்த்து அதை கடித்து பிடித்து கொண்டு பேசுவார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் மனம் ஊசியின் மீதே இருக்கும். ஊசி வாயில் இருப்பதால் பேசும்போது அதிகம் வாய் திறக்க மாட்டார்கள், அதிகம் மூடவும் மாட்டார்கள். கோர்க்கும் போதும் அப்படித்தான். அதற்கு சரியான விழிப்புணர்வு தேவை. நெருப்பு நம் கையில் இருந்தால் என்ன செய்தாலும் அதை கவனமாக பிடிக்கவில்லை என்றால் தீ நம்மையும் மற்றவர்களையும் சுட்டுவிடும். அதனால் நமக்கு விழிப்புணர்வு தேவை. மின்சாரத்திற்கு முன்பு நிற்கும் போதும் அப்படித்தான். தொட்டால் ஷாக் அடிக்கும். அதனால் செருப்பணிந்து மிகுந்த கவனத்துடன் அதை கையாளுவோம். அப்படி ஒவ்வொரு செயலிலும் நாம் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் அனைத்தும் தியானமாக மாறிவிடும் என்பதே இதன் கருத்து. பிறகு செயல்கள் கர்மயோகமாக மாறும். சர்க்கஸ்காரர்கள் விளையாடுவதை காண்கிறோம். சிறு வயதிலேயே அவர்கள் நன்றாக பயிற்சி செய்வதால் கயிற்றின் மீது கூட நடக்கிறார்கள். அவர்கள் செய்யும் நிரந்தரமான ஒத்திகை மற்றும் பயிற்சியால் தான் கயிற்றின் மீது நடக்க முடிகிறது. அதேபோல சிறு வயதில் நமக்கு சாஸ்திர ஞானம் கிடைத்தால் மட்டுமே நமக்கு சரியான வாழ்க்கை பயிற்சி கிடைக்கும். அதற்கு நாம் சத்சங்கம் கேட்க வேண்டும். கேட்டதை செயலில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு செயலையும் இறை நினைவுடன் செய்ய வேண்டும். ரிஷிகள் யுகம் யுகமாக தவம் செய்து அடைந்ததை கோபிகைகள் குடும்பம், வியாபாரம் போன்றவற்றின் நடுவில் நின்று கொண்டே எளிதில் அடைந்தார்கள். அவர்களது ஒவ்வொரு செயலிலும் பகவானின் நினைவு இருந்தது. அதாவது மல்லி டப்பாவில் கிருஷ்ணா, மிளகு டப்பாவில் முகுந்தா, மஞ்சள் டப்பாவில் முராரே அல்லது கோவிந்தா என்றெல்லாம். எந்த டப்பாவில் மஞ்சள் இருக்கிறது, முகுந்தனிடம் மஞ்சள் இருக்கிறது, கோவிந்தனிடம் மிளகு பொடி இருக்கிறது, கிருஷ்ணனிடம் மஞ்சள் பொடி இருக்கிறது, அல்லது மாதவனிடம் மாவு இருக்கிறது, கேசவனிடம்தான் உப்பு இருக்கிறது என்று எப்போதும் இறைநாமம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். கோபியர்கள் படைத்தவனில் படைப்பை கண்டார்கள். இறைவனை நினைத்து கொண்டு செய்த செயல்கள் தியானமாக மாறியது. மோர், தயிர், வெண்ணெய் என்பதை கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று சொல்வார்கள். ஆட்கள் வரும்போது மோர், தயிர், வெண்ணெய் ஆகியவற்றை விற்பார்கள். அப்படி எப்போதும் இறை நினைவு இருக்கும். அதனால் உலக வாழ்வில் இருந்தும் கூட அவர்கள் சாட்சாத்காரம் அடைந்தார்கள். கலியுகம் என்பது சப்தம் நிறைந்ததாகும். அதனால் நாமஜபம் மூலமாக விழிப்புணர்வை கொண்டு வரலாம். நீச்சல் கற்றவர்கள் அலைகளில் ஆனந்தம் அடைகிறார்கள். வெளிநாடுகளில், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் உள்ள கடல் மிகவும் அலைகள் நிறைந்ததாகும். ஆனால் அவர்கள் மரத்துண்டு போன்ற ஒன்றை தண்ணீரில் வைப்பார்கள். அதில் ஒரு பாயை கட்டுவார்கள். பிறகு அலையில் படுத்துக் கொள்வார்கள். பெரிய பெரிய அலைகள் வரும்போதெல்லாம் அதை அவர்கள் அனுபவித்து விளையாடுவார்கள். நீந்த தெரியாதவர்கள் விழுந்து விடுவார்கள். இதுபோலவே சாஸ்திர அறிவு சிறு வயதில் கிடைக்க வேண்டும், அல்லது சத்சங்கம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மனசக்தி கிடைக்கும். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும், வருவதை ஏற்றுக்கொள்ளவும், பற்றுதல் இல்லாமல் இருக்கவும் நம்மால் முடியும். இல்லையென்றால் நாம் சோர்வடைந்து டென்ஷன் ஆகி அனைத்து வகை நோய்களும் சிறு வயதிலேயே தாக்கும். மனச்சோர்வும் வருகிறது. பல பல நோய்கள் வர நாமே வாய்ப்பளிக்கிறோம். சற்று நேரம் நாம் மௌனமாக இருந்து பரமாத்ம உணர்வை விழிப்படைய செய்ய வேண்டும். அது மனதின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. எனவே நம்முடைய சிந்தனை, சொற்கள், செயல்கள் ஆகியவற்றில் எப்போதும் விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வு ஏற்படும் போது அறியாமை அகல்கிறது. இருள் என்பது நாம் எடுத்து மாற்றக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஒளி வரும்போது
இயல்பாகவே இருள் இல்லாமல் போகும். அதே போல நம்மிடம் விழிப்புணர்வு வந்தால் அறியாமை அகன்றுவிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு விழிப்புணர்வுதான். விழிப்புணர்வு பெற்றால் நம்மை ஒருவர் தவறாக பேசினாலும் திட்டினாலும் அவர் அறியாமையால் பேசுகிறார், அல்லது அவர் கோபப்பட்டதால் நமக்கு வருத்தம் தோன்றியது. அதனால் நாம் பிறரிடம் கோபப்படக்கூடாது. அப்படி நாம் கோபப்பட்டால் மற்றவருக்கு துக்கம் வரும். விழிப்புணர்வு வந்தால் அனைத்தையும் சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியும். மற்றவர்கள் அனைவரும் நம்முடைய பலவீனத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியே. ஏற்கும் மனப்பான்மை வேண்டும்.
அம்மாவின் ஆசிரமம் சான் ரமோனில் 1989 நிறுவப்பட்டது. இது அமெரிக்காவில் அம்மாவின் முதல் ஆசிரமம். இயற்கை எழில் கொஞ்சும் ஆசிரமம் இது. அம்மா இந்த ஆசிரமத்திற்கு வருடத்திற்கு 2 முறை வருகை தருகிறார். பக்தர்கள் பாரம்பரிய உடை அணிந்து அம்மாவை வரவேற்க காத்திருந்தனர். அம்மாவை காணும்போது அவர்கள் சுற்றுப்புறத்தையே மறந்து விடுகிறார்கள். அவரது பார்வையிலும் ஸ்பரிசத்திலும் பொங்கி வழியும் தூய அன்பு அவர்கள் மனதில் நிறைந்து நிற்கிறது. She's the mother of the stars, twinkling brightly in the skies. She's the mother of the mountains, rivers, oceans and fountains. She's the mother of creations. She's the mother of all nations. She's the mother of humanity. She's the mother of you and me. She's Amma, embracing the world. She's Amma, embracing the world. She's Amma, embracing the world, embracing the world. தியானத்திற்கு பிறகு ஒரு பக்தை அம்மாவிடம் கேட்டார், அம்மா, இன்றைய உலகில் ஒரு நல்ல இல்லறவாசியாக இருக்க நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? இறுதியில் இறைவனின் திருப்பாதங்களை அடைய நாங்கள் எந்த வகையான ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும்? யாரையும் ஒருவித எதிர்பார்ப்புடன் நாம் நேசிக்கும்போது எதிர்பார்ப்பது கிடைக்காவிட்டால் நமக்கு கோபமும் வருத்தமும் உண்டாகும். சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரலாம். எனவே அவர்களை உங்களிலிருந்து வேறாக பார்க்காதீர்கள். நீங்கள் தனித்து இருக்கும்போது தனியாகவும் கூட்டத்தில் இருக்கும்போதும் தனியாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதும் நம் மனமே, அது கிடைக்காவிட்டால் வருத்தப்படுவதும் நம் மனமே, கோபப்படுவதும் மனமே, உளைச்சலுக்கு ஆளாவதும் மனமே. வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உரியதொரு இடம் உண்டு. இறைவனுக்கே முதலிடம், பிறகுதான் மற்ற அனைத்தும். வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புழுவும் உண்டு, உறங்கி இனப்பெருக்கம் செய்து பின்னர் இறக்கவும் செய்கிறது. நாமும் அதுபோல்தான் வாழ வேண்டுமா? ஆன்மீகம் மட்டுமே வாழ்வின் சனாதனமான வழி. நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தன் குழந்தைகளை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கில் தோழியாக, தாயாக, ஆசிரியையாக என
வெவ்வேறு பாத்திரங்களை ஏற்று நம்முடன் வாழும் அம்மாவைப் போல் ஒரு குரு இதுவரை இருந்ததில்லை. रंग राजी रंग राजी माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी सावरे सावरे माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी गया कुमतिड्या राधा संगत गया कुमतिड्या राधा संगत श्याम प्रीत जग साची माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी माई सावरे रंग राजी பக்தர்களின் மனதில் இருப்பதும் அர்ப்பண மனோபாவம்தான் இவ்வுலகை மேன்மை மிக்கதாக மாற்ற அவர்களும் தங்கள் பங்கை ஆற்றுகிறார்கள். அவர்களுடன் அம்மா செலவிடும் நேரம் அவர்களின் உன்னதமான நோக்கத்தையும் உள்ளத்தின் அர்ப்பணிப்பையும் வலுப்படுத்துகிறது. அம்மாவின் வருகை வழக்கமான ஒன்றாகிவிட்டது. ஆனால் அவரது குழந்தைகளின் உணர்ச்சி தீவிரம். அது ஒருபோதும் குறைவதில்லை.